வணக்கம் நண்பர்களே. யார் பேசினாலும் கேட்டுக்கொள், ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சு கொடு. எவர் துயரங்களையும் கேட்டுக்கொள், ஆனால் அறிவுரை மட்டும் கூறிவிடாதே என்ற சிந்தனையுடன் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டு நூடுல்ஸு இந்த ரெண்டு பொருளை மட்டுமே வச்சு ஒரு நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, இது அத்தனையும் போட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மேகியை போட்டு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டில் இருக்க ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நடு பகுதியை மட்டும் லைட்டாக தண்ணியில் ஒரு தடவை டிப் பண்ணி அப்படி புழிஞ்சிங்கன்னா தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். இப்போ அந்த ப்ரெட்டோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை கொஞ்சமாக வச்சு ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் வச்சு அது மேலே துருகுன சீஸு வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த ஓரத்தெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு சீஸ் ஆப்ஷனல் தான். வெறும் நூடுல்ஸை மட்டுமே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, வானலில் எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு ஸ்லைஸை ஒரு பீஸாக போட்டு அப்படியே நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி மொறுன்னுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே நல்லா ப்ரௌன் கலரில் மொறுன்னு வந்துடும். இவ்வளோதாங்க. மற்றது எல்லாத்தையுமே இதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மொறுன்னுட்டு அப்படியே நல்லா உடைக்கும் பொழுது உள்ளே அப்படியே நூடுல்ஸ், அந்த கரம் மசாலா தூள் வாசனை, நம்ம துருவி போட்டிருக்க அந்த சீஸு மெல்ட் ஆகி ரொம்ப நல்லா வந்ததுங்க. அது சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு நல்லா இருந்துச்சு. நீங்களும் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.